அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நூரானி காய்தாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் என்னென்னா லீனுடைய எழுத்துக்கள். லீனுடைய எழுத்துக்கள் இரண்டாகும். வாவ், யா. லீனுக்கு 2 letters. அது வாவ், யா. சுகுன் பெற்ற வாவிற்கு முந்தின எழுத்திற்கு சபர் இருந்தால், அது போன்று சுகுன் பெற்ற யாவிற்கு முந்தின எழுத்திற்கு சபர் இருந்தால் அவைகளை வாவ், யா மிருதுவான சப்தத்துடன் நீட்டாமல் உடனடியாக ஓத வேண்டும். இப்போது என்ன அப்படின்னா, வாவுக்கு சுகுன் இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு மேலே ஜபர் இருந்துச்சுன்னா, இதுதான் சுகுன் பெற்ற வாவிற்கு அதோடைய முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருந்துச்சுன்னா அதை நம்ம மிருதுவான சப்தத்தோடு நம்ம நீட்டக்கூடாது, நீட்டாமல் உடனடியாக ஓதணும். அதே மாதிரி யாவுக்கும் என்னென்னா, சுகுன் பெற்ற யாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம மிருதுவான சப்தத்தோடு நம்ம நீட்டாமல் உடனடியாக ஓதணும். அதுதான் இந்த சட்டம். ஈஸியான சட்டம் தான் இது. நான் இப்போ ஓதி காட்டுறேன். ஓதி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் மத்துடைய வீடியோ போட்டிருக்கேன், மத்து சட்டமோட வீடியோ போட்டிருக்கேன், அப்புறம் ஹரக்கத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அலிஃபுக்கு மேலே ஜபர், கீழ் சேர், பேஷ் அப்படி மூணு இது வந்துச்சு அப்படின்னா அது ஹரக்கத்து இல்லையா. ஜபர், சேர், பேஷ் ஹரக்கத்து. அந்த அலிஃபுக்கு வந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஹம்சான் தான் ஓதணும். அலிஃபுக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லை அப்படின்னா அது இல்லை அப்படின்னா தான் நம்ம அது அலிஃப்னு ஓதணும். அலிஃபுக்கு மேலே ஜப்பரோ, சேர், பேஷ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஹம்சான்னு சொல்லி ஓதணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் இப்போ ஹம்சான்னு சொல்லி தான் ஓதுறேன். ஹம்சான்னு சொல்லி தான் நம்ம ஓதணும். இப்போ சில பேருக்கு புரியாது. நான் ஹம்சான்னு ஓதுனேன் அப்படின்னா சில பேருக்கு புரியாது. அதனால தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த விளக்கம் நான் கொடுக்குறேன். என்னோடய மற்ற வீடியோஸும் நீங்கள் என்னோடய சேனலில் பாருங்கள். மத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன், மத்து சட்டம் வீடியோ போட்டிருக்கேன், ஹரக்கத்துக்கான வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இது எப்படி ஓதணுன்னு நான் ஓதி காட்டுறேன். ஹம்சா வாவ் ஜபர் அவு, பா வாவ் ஜபர் பவ், தா வாவ் ஜபர் தவ், சா வாவ் ஜபர் சவ், ஜீம் வாவ் ஜபர் ஜவ், ஜீம் வாவ் ஜபர் ஜவ். ஜீம் கொஞ்சம் அழுத்தமாக ஓதணும். ஜீம் வாவ் ஜபர் ஜவ், ஹா வாவ் ஜபர் ஹவ், ஹா வாவ் ஜபர் ஹவ், தால் வாவ் ஜபர் தவ், தால் வாவ் ஜபர் தவ், ரா வாவ் ஜபர் ரவ், ஜா வாவ் ஜபர் ஜவ், சீன் வாவ் ஜபர் சவ், ஷீன் வாவ் ஜபர் ஷவ், ஸ்வாத் வாவ் ஜபர் சவ், லாத் வாவ் ஜபர் வவ், துவா வாவ் ஜபர் தவ், லாத் வாவ் ஜபர் லவ், ஐன் வாவ் ஜபர் அவ், கைன் வாவ் ஜபர் கவ், ஃபா வாவ் ஜபர் ஃபவ், ஆஃப் வாவ் ஜபர் அவ், காஃப் வாவ் ஜபர் கவ், லாம் வாவ் ஜபர் லவ், மீம் வாவ் ஜபர் மவ், நூன் வாவ் ஜபர் நவ், வாவ் வாவ் ஜபர் வவ், ஹா வாவ் ஜபர் ஹவ், ஹம்சா வாவ் ஜபர் அவ், யா வாவ் ஜபர் யவ். இது இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஓதணும் இந்த சட்டத்தில். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பயிற்சி பார்க்கலாம். இப்போது நம்ம எக்ஸசைஸ் பயிற்சி எப்படி ஓதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹம்சா வாவ் ஜபர் அவு, ஃபா ஜே ஃபி, அவு ஃபி, ஹா வாவ் ஜபர் ஹவ், லாம் ஜபர் லா, ஹவுல, ஸ்வாது வாவ் ஜபர் சவ், மீம் பேஷ் மூ, சவ் மூ, சீன் வாவ் ஜபர் சவ், ஃபா ஜபர் ஃபா, சவ் ஃப, காஃப் வாவ் ஜபர் கவ், சா ஜபர் சா, ரா ஜபர் ரா, கவ் சர, ஷீன் ஜபர் ஷா, ரா வாவ் ஜபர் ரவ், ஹா பேஷ் ஹூ, ஷரவ் ஹூ, யா கடா ஜபர் யா, ஆஃப் வாவ் ஜபர் அவு, மீம் ஜே மீ, யா அவு மீ, மீம் வாவ் ஜபர் மவ், ஹம்சா உல்டா பேஷ் ஹூ, தால் ஜபர் தா, தா பேஷ் து, மவ் ஊ த து.
இப்போ வந்து நம்ம வந்து எழுத்து கூட்டி படித்தோம் இல்லையா? இப்போ வந்து எழுத்து கூட்டாமல் எப்படி ஓதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஔஃபி, ஹவுல, ஸௌமு, ஸௌஃப, கௌசர, ஷரௌஹு, யா கௌமி, மௌஊதத்து. ஸோ இந்த மாதிரி தான் ஓதணும், டக்கு டக்குன்னு நீட்டாமல் ஓதணும். இந்த மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி குரானில் வந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சட்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம யா பார்க்கலாம். யாவுக்கும் இதே சட்டம் தான். வாவுக்கு உண்டான சட்டம் தான் யாவுக்குமே. என்னென்னா சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து ஜபர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நீட்டாமல் மிருதுவான சப்தத்தோடு நீட்டாமல் ஓதணும். அதே தான் யாவுக்கும். வாவு மாதிரி தான் யாவுக்குமே. நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஹம்சா ஜப ஐ, பாயா ஜபர் பை, தாயா ஜப தை, சாயா ஜப சை, ஜீம் யா ஜப ஜை, ஹாயா ஜப ஹை, ஹாயா ஜப ஹை, தால்யா ஜப தை, தால்யா ஜப தை, ராயா ஜப ரை, ஜாயா ஜப ஜை, சீன் யா ஜப சை, ஷீன் யா ஜப ஷை, ஸ்வாத் யா ஜப ஸ்வை, லாத் யா ஜப லை, துவாயா ஜப துவை, லாத் யா ஜப லை, ஐன் யா ஜப ஐ, கைன் யா ஜப கை, ஃபாயா ஜப ஃபை, قاف يا زبا قي، قاف يا زبا قي، قاف يا زبا كي، لام يا زبا لي، ميم يا زبا مي، نون يا زبا ني، واو يا زبا وي، ها يا زبا هي، همزة يا زبا ஐ, யா زبا யை. இப்போ வந்து இது எப்படி ஓதலான்றது வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து எக்ஸசைஸ் பயிற்சி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் பயிற்சி பார்க்கலாம். ஹம்சா யா ஜப ஐ, நூன் ஜபனா ஐன, ஸ்வாத் யா ஜப ஸ்வை, ஃபா பேஷ் ஃபு, ஸ்வை ஃபு, ஹம்சா ஜப ஆ, பா ஜப பா, வாவ் யா ஜப வை, ஹா ஜே ஹி, அப வை ஹி, யா கடா ஜப யா, லாம் யா ஜப லை, தா ஜப தா, நூன் யா ஜே நீ, யா லை தனி, ஹம்சா வாவ் ஜப ஔ, ஹா யா ஜப ஹை, தா ஜப த, ஔ ஹை த, ஐன் யா ஜப ஐ, நூன் யா ஜப நை, நூன் ஜே நீ, ஐ நை நீ, லாம் அலி ஜப லா, ரா யா ஜப ரை, பா ஜப பா, லா ரை ப, கைன் யா ஜப கை, ரா யா ஜே ரி, கைரி, பா யா ஜப பை, நூன் ஜப நா, யா ஜப யா, தால் யா ஜப தை, ஹா ஜே ஹி, பைன யதை ஹி, யா பேஷ் யூ, நூன் அலி ஜப நா, தால் வாவ் ஜப தௌ, நூன் ஜப நா, யுனா தௌன, ஹா யா ஜப ஹை, ஹா அலிஃப் ஜப ஹா, தா ஜப தா, ஹை ஹா த, ஹம்சா வாவ் ஜப ஔ, ஜீம் ஜப ஜா, சீன் ஜப சா, ஔ ஜஸ, சீன் பேஷ் சூ, லாம் யா ஜப லை, மீம் கடா ஜபர் மா, நூன் பேஷ் நூ, சுலை மானு, ஃபா ஜப ஃபா, தா ஜப தா, ஐன் அலி ஜப ஆ, லாம் யா ஜப லை, நூன் ஜப நா, ஃபதா ஆ லைன. இந்த மாதிரி தான் ஓதணும். இப்போ வந்து எழுத்து கூட்டம் எப்படி ஓதலான்னு பார்க்கலாம். ஐன, ஸ்வைஃபு, அபவைஹி, யா லைதனி, ஔஹைத, ஐனைனி, லா ரைப, கைரி, பைன யதைஹி, யுனாதௌன, ஹைஹாத, ஔஜஸ, சுலைமானு, ஃபதஆ லைன. இந்த மாதிரி தான் ஓதணும். இந்த லீன் சட்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரானில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஈஸியான சட்டம் இந்த லீன் சட்டம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.